Hello everyone, this is Tamarai Chelvi, data analyst from BT System. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Tableauல LOD ஃபங்க்ஷன்னா என்ன? சோ அதுல ஒரு 3 மெயின் டைப்ஸ் இருக்காங்க. அது என்ன அப்படின்னா include, fixed, exclude. இத பத்தி தான் உங்களுக்கு ஒரு clear கட்டான explanation கொடுக்க போறேன். So let's start. What is LOD in Tableau? So LOD னா என்ன அப்படின்னா அது ஒரு level of detail expression. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலாக இது LOD அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ லெவல் ஆஃப் டீட்டெயில் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? தென் இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இஸ் யூஸ் டு அக்ரிகேஷன். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? அக்ரிகேஷன்ஸ்லாம் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு, இன்க்ளூட், எக்ஸ்க்ளூட் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்கிறோம்? டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகேவா? கிராடுலிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா விஷுவலைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தென் தி விஷுவலைசேஷன் இட் செல்ஃப் அப்படின்மே என்ன சொல்லலாம். ஓகேவா? But this control how calculation are performed அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா control how calculation are performed enabling you analyze data with more flexibility. ஓகேவா? with more flexibility சொல்லலாம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம்? LODன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு த்ரீ டைப்ஸ் பார்ப்போம். மெயின் டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட். தேர்ட் ஒன்று தான் என்னது? எக்ஸ்க்ளூட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த LOD ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெவல் ஆஃப் டீட்டெயில் எக்ஸ்பிரஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இது ஒரு பவர்ஃபுல் டூல் அண்ட் ஹேண்ட்லிங் காம்ப்ளெக்ஸ் அனலிட்டிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக இது என்ன பண்ணுறோம்? நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ஆவரேஜ். ஓகேவா? ரன்னிங் டோட்டல். ஓகேவா? ஐடென்டிஃபைங் டாப் நல் வேல்யூஸ், நம்பர் ஆஃப் வேல்யூஸை என்ன பண்ண முடியும்? இதில் எடுக்க முடியும் வித்தின் ஸ்பெசிஃபிக் குரூப்லேருந்து. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பண்ண முடியும்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம விஷுவலைசேஷன் லெவல் ஆஃப் டீட்டெயில் எக்ஸ்பிரஷனும் இதில் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஷோ பண்ண முடியும். என்கிட்ட உள்ள இந்த சாம்பிள் சூப்பர் மார்க்கெட், ஸோ அந்த டேட்டாவை என்ன பண்ணிக்கிறேன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்னெல்லாம் இருக்காங்க? டைமென்ஷன், மெஷர், ஸோ இது எல்லாமே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? LOD ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஒரு பார்ட்டில் உள்ள வேல்யூவை மட்டும் ஃபுல் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த பார்ட்டிகுலர் வேல்யூவை மட்டும் நமக்கு ஷோ பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டில் இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா செக்மெண்ட் எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா யாரெல்லாம் இருக்காங்க? கன்சியூமர் இருக்காங்க, கார்ப்பரேட் இருக்காங்க, ஹோம் ஆஃபீஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை சேல்ஸ் வைஸாக பார்க்குறேன். ஓகேவா? சம் ஆஃப் சேல்ஸ் பார்க்குறேன். ஸோ இப்போ கன்சியூமரில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. கார்ப்பரேட்டில் பார்த்தோன்னா இந்த சேல்ஸ் நடந்திருக்கு. இதே ஹோம் ஆஃபீஸில் பார்த்தோன்னா இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை சம் இல்லாமல் நான் இதை ஆவரேஜ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஆவரேஜ் எடுக்கிறேன். ஸோ ஆவரேஜாக பார்த்தோன்னா இப்போ இவ்வளோ நடந்திருக்கு இந்த செக்மெண்ட்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷிப் மோட். ஓகேவா? ஸோ அதையும் நான் என்ன பண்ணிட்டேன்? எடுத்துட்டேன். ஸோ அப்போ கன்சியூமரில் ஷிப் மோட் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் அது வந்து ஆவரேஜாக இவ்வளோ சேல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சேம் டே அங்கே வந்து ஆவரேஜாக எவ்வளோ சேல் ஆகிருக்கு. செகண்ட் கிளாஸஸ்லேயும் அதே மாதிரி ஆவரேஜாக எவ்வளோ சேல் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி கார்ப்பரேட்லேயும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஹோம் ஆஃபீஸ்லேயும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு LOD ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாமா? ஸோ அதில் ஃபிக்ஸ்டு வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாமா? ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா create calculator field. ஓகேவா? ஸோ create calculator field அப்படிங்கிறத கொடுத்துட்டு
ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஃபிக்ஸ்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன வைக்கிறேன், ஃபிக்ஸ்டு 1 அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்ஓடி ஃபங்க்ஷனுக்கு எப்போவுமே நம்ம என்ன ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி கர்லி ப்ரேசஸ் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃபிக்ஸ்டு இல்லையா? ஸோ ஃபிக்ஸ்டு அப்படின்னு கொடுத்துரும். இப்போ ஃபிக்ஸ்டில் என்ன கேட்குறோம், ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டைமென்ஷன் கொடுக்கலாம். நம்ம என்னென்ன பிரிச்சுருக்கோம், நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்மெண்ட்டும் சிக்மோடும் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ எப்படி பண்ணலாம், செக்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஸோ செக்மெண்ட் கோலன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு நான் சம் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு. இப்போ செக்மெண்ட் பிரித்தோன்னா அதில் கார்ப்பரேட் வராங்க, தென் கன்சியூமர் வராங்க, தென் யார் வந்தாங்க, ஹோம் ஆஃபீஸ் வராங்க. ஸோ இப்போ இவங்களோட சம் ஆஃப் சேல்ஸ் இப்போ நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன கொடுப்பேன்னா சம் ஆஃப் என்ன கொடுக்க போகிறேன், சேல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா சம் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துட்டேன், தி கால்குலேஷன் இஸ் வேலிட் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருவேன். ஸோ இப்போ எனக்கு ஃபிக்ஸ்டு 1ன்னு வந்துட்டாங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஒரு பார் சார்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எனக்கு இதோட ஆவரேஜ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோட ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் என்னென்ன எடுத்திருந்தேன், செக்மெண்ட்டும் சம் ஆஃப் சேல்ஸும் எடுத்திருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வித்தின் பர்டிகுலர் டேபிளுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம் பண்ணி காமிச்சிருக்கோமா? ஸோ இதில் ஃபிக்ஸ்டு எல்ஓடி எக்ஸ்ப்ரெஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு எல்ஓடி எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மித்ததெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா அப்படின்லாம் கிடையாது. அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா இந்த ஃபிக்ஸ்டு எல்ஓடி எக்ஸ்ப்ரெஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் மெஷர்ஸ் இப்போ மாற்றி பார்க்குறேன். ஸோ இப்போ சேல்ஸ்லையுமே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் சம் பண்ணாமல் ஆவரேஜ் எடுக்கலாம், இல்லை மினிமமாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன கொடுப்பேன், மினிமம் கொடுப்பேனா? ஸோ இப்போ எனக்கு மினிமமாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துருச்சா? ஸோ இப்போ இதனால் எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஆவரேஜாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மினிமமாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ நான் என்ன கொடுப்பேன், சேல்ஸில் மின். ஓகேவா? சாரி, மினிமம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், மினிமம் சேல்ஸு எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு பார்த்தீங்களா, எங்கே அதிகமாக நடந்திருக்கு, கன்சியூமரில் தான் என்ன பண்ணியிருக்கு அதிகமாக நடந்திருக்கு. சிப் மோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது, ஆவரேஜாக 207. ஓகேவா? மேக்ஸிமம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ இந்த மாதிரி என்ன நம்ம ஃபிக்ஸ்டு வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலரான வேல்யூ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து ஷோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூட்னா என்ன, எக்ஸ்க்ளூட்னா என்ன? ஸோ அதுக்கு சேம் கிரியேட் கால்குலேட்டர் ஃபீல்டு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம எக்ஸ்க்ளூட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் எக்ஸ்க்ளூட் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்க்ளூட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான வியூவில் இருக்கிற ஒரு பர்டிகுலரான காலம் நமக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்க்ளூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கால்குலேட் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், அதில் ஸ்பெசிஃபிக்காக டைமென்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸ்க்ளூடில் நான் இப்போ இந்த இருக்கக்கூடிய கேட்டகரி இல்லைன்னா அந்த சப் கேட்டகரியை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சப் கேட்டகரியில் எவ்வளோ ஒரு சம் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம், அதோட டோட்டல் சேல்ஸ் எடுக்கலாமா? ஸோ அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷீட் 3ல் என்ன பண்ணிடுறேன், அதோட சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஷீட் 3ல் நான் அப்போ வந்து சப் கேட்டகரி எடுக்கிறேன். இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆர்ட் இருக்குது, புக் கேசஸ் இருக்குது, சேர்ஸ் இருக்குது, இதோட சப் கேட்டகரிஸ் இதெல்லாம் எதுனா இப்போ நம்ம ஸோ இப்போ என்னென்ன இருக்குன்னா கார்ப்பரேட், கன்சியூமர், ஹோம் ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ இப்போ செக்மெண்ட்டில் இதெல்லாம் பிரித்தோம். ஓகேவா? இப்போ சப் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ அதில் இப்போ கேட்டகரியில் என்னென்ன வர்றாங்க அப்படின்னா டெக்னாலஜி, ஆஃபீஸ் சப்ளைஸ், ஸோ ஃபர்னிச்சர்ஸ், ஸோ இந்த மாதிரி வராங்க. அதை நான் சப் கேட்டகரியாக வந்து என்ன பிரித்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ கேட்டகரி, சப் கேட்டகரின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், பிரித்து எடுத்துட்டேன். ஓகேவா?
ஓகே ஃபைன். ஸோ இங்கே இப்போ சம் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு ஓகேவா? இப்போ கேட்டகரி சப் கேட்டகரி நான் பிரிச்சிட்டேன். இப்போ அங்கே எவ்வளோ சம் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணுறேன் ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சப்ளைஸ், ஸோ இங்கே எவ்வளவு சம் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் எவ்வளோ சம் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன் ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம எக்ஸ்க்ளூட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓகேவா? ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு பார்ப்போம், அடுத்து சப் கேட்டகரிக்கு சம் ஆஃப் சேல்ஸ் எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரிக்கெலாம் அப்போ வந்து எவ்வளோ ஒரு சம் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்ஓடி ஃபங்க்ஷனில் பார்க்கலாம், எக்ஸ்க்ளூடில் பார்ப்போம் ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன், எக்ஸ்க்ளூட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன், கர்லி ப்ரேசஸில் நம்ம என்ன பார்க்குறோம், எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டைமென்ஷன் 2 டைமென்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா? கொடுத்து அக்ரிகேஷன் என்ன பண்ண போகிறோமோ அதை கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேட்டகரியோட சம் ஆஃப் சேல்ஸ் எடுக்க போகிறேன் ஓகேவா? அப்போ நான் என்ன கொடுக்குறேன், கேட்டகரி தென் அதோட சம் ஆஃப் சேல்ஸ் ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், கொடுத்துட்டேன் ஃபைன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ தி கால்குலேஷன் இஸ் வேலிட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துருச்சு ஓகேவா? ஸோ நான் அப்ளை கொடுத்து என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸில் மட்டுமே எவ்வளோ ஒரு சம் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே ஸோ இப்போ ஆவரேஜாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஆவரேஜ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பார்க்கும்போது எங்கே ஆவரேஜாக நடந்திருக்கு, ஃபர்னிச்சர்ஸில் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமம் எங்கே சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் பார்த்ததில் எங்கே மேக்ஸிமம் அதிகமாக எங்கே நடந்திருக்கு, டெக்னாலஜியில் தான் நடந்திருக்கு இல்லையா? ஸோ எங்கே நடந்திருக்கு, டெக்னாலஜி ஓகே. ஸோ மினிமமாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ மினிமமாக எங்கே நடந்திருக்கு, ஃபர்னிச்சர்ஸ் ஓகேவா? ஸோ அங்கே தான் என்ன இருக்குது, மினிமமாக நடந்திருக்கு ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸ்க்ளூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா? ஒரு பர்டிகுலரான வியூவில் ஒரு பர்டிகுலரான காலம் மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறோன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்க்ளூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம், நம்ம சப் கேட்டகரி வச்சு பார்க்கலாமா? ஸோ எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், க்ரியேட் கால்குலேட்டர் ஃபீல்ட் அங்கே போயிடுவோம் ஓகேவா? ஸோ போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்க்ளூட்லேயே 2 அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா? செகண்ட் மாடல் பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு எப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கர்லி ப்ரேசஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ளூட் தான் என்ன பண்ண போகிறேன், நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் என்ன எடுக்க போகிறேன்னா சப் கேட்டகரி எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட சப் கேட்டகரி எடுக்கிறோம், ப்ளஸ் அதோட சம் ஆஃப் சேல்ஸே எனக்கு தெரியணும். தி கால்குலேஷன் இஸ் வேலிடுன்னு வந்துட்டாங்களா? ஸோ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துடுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டகரி ப்ளஸ் சப் கேட்டகரி, ஸோ சப் கேட்டகரி ஓகே. இப்போ சப் கேட்டகரி எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ சம் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் பார்க்க போகிறேன். ஸோ கேட்டகரியில் நடந்த சேல்ஸுக்கும் சம் ஆஃப் கேட்டகரியில் நடந்த சேல்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட சேமாக இருக்கா, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கா? பட் யார் வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்காங்க, சப் கேட்டகரியில் ஆஃபீஸ் சப்ளைஸ் வந்திருக்காங்க. இங்கே யார் வந்திருக்காங்க, இங்கேயும் ஆஃபீஸ் சப்ளைஸ் தான் வந்திருக்காங்க ஓகேவா? ஸோ சப் கேட்டகரியில் யார் வந்திருக்காங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் ஓகே. இங்கே யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஆர்ட் வந்திருக்காங்க ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சப் டோட்டல் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி என்ன பண்ணலாம், நம்ம ஃபிக்ஸ்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதே என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு தான் ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை ஃபிக்ஸ்டு 2 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேட்டகரி எடுத்துக்கிறேன் கமா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், 2 டைமென்ஷன் கூட நான் எடுத்துக்கிருவேன், இல்லை 2 காலம் கூட நான் எடுத்துக்கிருவேன் ஓகேவா? ஸோ கேட்டகரி எடுத்துக்கிருவேன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஷிப் மோட் ஓகேவா? இது ரெண்டையுமே இப்போ நான் எடுத்துட்டு இப்போ இது ரெண்டோட சம் ஆஃப் சேல்ஸே என்ன பண்ணுறேன் நான் பார்க்குறேன் ஓகேவா? இது ரெண்டோட சம் ஆஃப் சேல்ஸ் இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது பார்க்குறேன். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டையும் மெர்ச் பண்ணி இதோட சப் டோட்டல் கிடைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன அப்படின்னா இதோட ஃபுல் சப் டோட்டலுமே கிடைக்கும்.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக சப் கேட்டகரி இது ரெண்டையும் எடுத்தேன்னா எனக்கு இதே அவுட்புட் தான் வந்துச்சு. பட் என்ன அப்படின்னா இப்போ ஷீட் 2ல் வச்சு இதை நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபிக்ஸ்டு 2 எடுத்து ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதோட சப் கேட்டகரி எப்படி சேமாக தானே வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இதோட சப் டோட்டல் மட்டும் வேணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபிக்ஸ்டில் என்ன பண்ணிடலாம், இன்னொரு மாடல் பார்த்துடலாம். ஓகேவா. ஃபிக்ஸ்டு 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் செக்மெண்ட் கேட்டகரி 2 பேரையும் எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா சப்டோட்டலுக்காக செக்மெண்ட் அதுக்கப்புறம் கேட்டகரி இவங்க 2 பேரையும் நான் எடுத்துட்டேன். ஓகேவா. இவங்களோட நான் என்ன பண்ண போகிறேன், சம் ஆஃப் சேல்ஸ் இதை நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 காலத்தை கூட இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணலாமா. ஓகே. 2 கேட்டகரி ஸோ சேர்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொன்று கூட சேர்த்துக்கிறேன், என்னது ஷிப் மோட். ஸோ அதே என்ன பண்ணுறேன் நான் சேர்த்துட்டேன். ஓகேவா. ஸோ சேர்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது 3ஓட சம் ஆஃப் சேல்ஸே என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் பார்க்க போகிறேன். ஓகேவா. ஸோ பார்க்கலாமா. ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டகரி ஸோ கேட்டகரி எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் தென் ஷிப் மோட் எடுத்துட்டேன். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் எடுத்திருந்தோம், ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ நான் செக்மெண்ட் ஸோ இது 3ஐயுமே என்ன பண்ணிட்டேன் இப்போ நான் பிரிச்சிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் எடுத்து நான் போடுறேன். ஓகேவா. இது 3க்கும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஷிப் மோட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ் 3லேயுமே வந்திருக்காங்க. ஸோ இது 3ஓட சப்டோட்டல் தான் என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கலாமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், க்ரியேட் கால்குலேட்டர் ஃபீல்டு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு 3ல் என்ன பண்ணிட்டோம் அது மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட சப்டோட்டல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இதில் இப்போ என்ன இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது, ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஷிப் மோடு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸில் இருக்குது, செக்மெண்ட் வந்து கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ். ஸோ கரெக்டு தான், இது 3 எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், இதோட சப்டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூட்லையுமே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி எக்ஸ்க்ளூட் ட்ரை பண்ணுறேன். 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஷிப் மோட், சம் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா. ஸோ எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே தி கால்குலேஷன் இஸ் வேலிட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து இப்போ நான் ட்ராக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ இது 2க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் தெரியுதா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டில் யார் இருக்காங்க, ஸோ இங்கே யார் இருக்காங்க, ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் கன்சியூமர் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. பட் ஆனால் ஷிப் மோடு பார்த்தோம் அப்படின்னா 2லேயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். பட் ஆனால் நம்ம எக்ஸ்க்ளூட் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன இருக்குது, 49,879 இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 49,879 தான் இருக்குது. பட் ஆனால் சேல்ஸுமே என்ன இருக்குது, 2 இடத்துலையுமே ஒன்றா தான் நடந்திருக்கு இல்லையா. ஃபைன். ஸோ இப்போ நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாலே ஃபிக்ஸ்டு தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்க்ளூட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்க்ளூட் அப்படிங்கிறதும் ஒரு எல்ஓடி ஃபங்க்ஷன் தான். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட்டர் ஃபீல்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதில் முழுக்க என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதான் என்ன பண்ண போகிறோம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு நேமை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதை வியூ பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த இன்க்ளூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா. ஸோ இன்க்ளூட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் கஸ்டமர் நேம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஆட் பண்ணி இது என்ன பண்ண போகிறேன்னா சம் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன கொடுப்பேன், கஸ்டமர் நேமோட சம் ஆஃப் சேல்ஸ். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ பார்க்க போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரீஜியன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஓகே.
ஸோ என்னென்ன ரீஜியன்லாம் இருக்காங்க? சென்ட்ரல், ஈஸ்ட்டு, சவுத் அண்ட் வெஸ்ட் இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, ஒவ்வொரு ரீஜியன்லையும் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ரீஜியன்லையுமே எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ எங்கே அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாமே. ஓகே, சிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ எங்கே அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா சரி, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு கஸ்டமர் நேமை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பேராமீட்டர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா கஸ்டமர் நேம் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா நேம் ஒரு 4 நேம் என்ன பண்ண போகிறேன், நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபஸ்ட் கஸ்டமர் வந்து சும்மா சிம்பிளுக்கு கார்த்திக் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் என்ன வைக்கிறேன் அப்படின்னா சூர்யா அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கஸ்டமர் ஜாவித் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? குரு அப்படின்னு வைக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கஸ்டமர் நேம் எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கால்குலேஷன் எனக்கு வந்து ஃபைன் ஆயிடுச்சா. ஸோ ரீஜியன் வைஸ் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கஸ்டமர் நேம்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கால்குலேஷன் வந்து எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு கஸ்டமர் நேம் ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் அங்கே எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ வெஸ்ட்டில் எவ்வளோ நடந்திருக்கு, சென்ட்ரலில் எவ்வளோ நடந்திருக்கு, ஈஸ்ட்டில் எவ்வளோ நடந்திருக்கு, ஓகேவா, சவுத்தில் எவ்வளோ நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ இப்படி நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னு புரிஞ்சா, நம்ம ஒரு கஸ்டமர் நேமை கூட இதில் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூடில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். இது எதில் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த இன்க்ளூடில் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்ன ஆவரேஜாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் என்னால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் அப்படின்னு சொல்கிறோம், இன்க்ளூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷனில், இந்த இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்க்ளூட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 100 டேட்டா இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 100 டேட்டாவையும் கொண்டு எனக்கு என்னென்னா 98% மைனஸ் பண்ணிவிட்டு 2 வேல்யூஸ், ஸோ 98 மைனஸ் பண்ணிவிட்டு 2 வேல்யூ வருது அப்படின்னா, ஸோ ரிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே இஷ்யூ ஆகுது. ஸோ அது எடுக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு எடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு அதில் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா அது ஒரு ரீசனுக்காக தான் இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்க்ளூட் வந்து நம்மளோட ரேராக தான் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபிக்ஸ்டு மட்டும்தான் என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஃபிக்ஸ்டுனா என்ன, இன்க்ளூட்னா என்ன, எக்ஸ்க்ளூட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கேட்டகரி அண்ட் அதோட சப் கேட்டகரி, தென் அதோட ஷிப் மோட்.
ஸோ இப்போ இது 3ஐயும் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இது 3லேயுமே எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ எங்கே அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கே அதிகமாக நடந்திருக்கு? ஃபர்னிச்சர் தான். ஓகேவா? எங்கே அதிகமாக நடந்திருக்கு? ஃபர்னிச்சர்ஸில். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ எனக்கு கிளியராக இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த சேல்ஸை நான் என்ன பண்ணுறேன், கலரில் போடுறேன். ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது எனக்கு எங்கெங்கெல்லாம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்னிச்சரில் நடந்திருக்கு. அதிகமாக எங்கே நடந்திருக்குன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஆஃபீஸ் சப்ளைஸ். ஸோ இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு நடந்திருக்கு. ஓகேவா? டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ 3லேயுமே எனக்கு எங்கே வந்து அதிகமாக டெக்னாலஜி வந்து ஃபோன்ஸில் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆஃபீஸ் சப்ளைஸ். ஸோ அங்கே தான் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ தென் ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்க்ளூட், எக்ஸ்க்ளூட், ஃபிக்ஸ்டு இது 3ஐயுமே யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபிக்ஸ்டு 3 எடுத்து அதோட சம் ஆஃப் ஒர்க் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ளூட். ஓகேவா? ஸோ இப்போ 3க்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? 3க்குமே எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ நமக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு டேட்டா மட்டும் வேணும், ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ எனக்கு அதில் ஒரு சப்டோட்டல் வேணும் அப்படின்னாலுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த ஃபிக்ஸ்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்லாம் அதில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போ ஃபிக்ஸ்டு, இன்க்ளூட், எக்ஸ்க்ளூட் 3க்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா 3மே எல்ஓடி ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஃபிக்ஸ்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபையாக ஒரு டைமென்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், வித்தவுட் ரெஃபரன்ஸோடு என்ன பண்ணுறோம், அதை நம்ம வியூ பண்ணுறோம். ஓகேவா? இந்த எக்ஸ்க்ளூடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ அதுவும் சேம் எல்ஓடி ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் நம்ம இந்த எக்ஸ்க்ளூடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ சில கால்குலேஷன் ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆவரேஜ் எடுக்கிறதா இருக்கட்டும், தென் வேறு என்ன யூஸ் பண்ணுவோம், சம் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூடில் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த இன்க்ளூடில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமரோட நேமை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்க்ளூடில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதா? ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் B3S சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.